உங்களுக்கு ஆவி காமிச்சது அதெல்லாம் காமிச்சிருப்பேன். உப்பு போடுறதோட அது இதுவாகிடுச்சு. எனக்கு எடிட் பண்ணுறதுக்குலாம் யாரும் இல்லை, நானே பண்ணணும். அதனால் இப்போது நம்ம அரைச்சி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேக வச்சது அரைச்சது காமிச்சேன், உப்பு போட்டதை காமிச்சிட்டேன். இப்போ மிளகாத்தூள்லாம் போட போகிறேன். மிளகாத்தூள் ஒரு 1 2 3 4 ஸ்பூன் போதும். நல்லா பெரிய ஸ்பூன் இது பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பூனு 4 ஸ்பூன் போதும். நான் இப்போ வெந்தயம் கடுகு தனியா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூனு, ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி, அந்த பெரிய ஸ்பூன் தான். கொஞ்சமாக எடிட் பண்ண யாரும் இல்லை, நானே தான் பண்ணணும். இதோ பாருங்கள், 2 3 மிளகு வெந்தயம் கடுகு சீரகம் போடலாம், வேணானாலும் விட்டுடலாம். நான் மிளகும் போட்டிருக்கேன். நான் எண்ணெய் அடுத்து ஊற்றினதை காமிக்கல உங்களுக்கு. 200 எண்ணெய் ஊற்றிட்டேன். 100 எண்ணெய் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஊற்றினேன்னா அது அடி பிடிக்கும், அதனால் 200 எண்ணெய் ஊற்றிருக்கேன். திருப்பி எண்ணெய் ஊற்றணும். இப்போ நம்ம வெயிலெல்லாம் நம்ம வெயிலெல்லாம் வைக்க போதில்லை, சூடு பண்ணி அப்படியே வைக்க போகிறோம், பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி. திருப்பி எண்ணெய் ஊற்றுறேன். தெரியும் உங்களுக்கு அப்படியே எண்ணெய் நடந்துச்சு. நான் சன்ஃப்ளவர் தான் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றலாம், நல்லெண்ணெய் வாங்கல நான், அதனால் நல்லெண்ணெய் கிடச்சதும் மறுபடியும் கூட ஊற்றிக்கலாம் சூடு பண்ணி. 5 நிமிஷத்தில் ஆகிடும். நாங்கள் அப்பப்போ கொஞ்சமாக சேர்த்து வச்சு மொத்தமாக செய்கிறேன். ஆனால் ஒரு வாரத்தில் சொல்லி வச்சு, கோயம்பேட்டிலேருந்து சொல்லி வச்சு தெரிஞ்சவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருப்பேன் வீடியோவில். தக்காளி ஊறுக்காய், நார்த்தங்காய் ஊறுக்காய் வந்து பீஸாக கட் பண்ணி போட்டிருப்பேன். நீங்கள் வீடியோ ஏற்கனவே அமைச்சிருக்கேன். வந்திருக்கா அப்லோட் ஆகிருக்கான்னு தெரில. இது நெக்ஸ்ட் வீடியோ. நான் அடிக்கடிக்கு ஊறுக்காய் செய்கிறேன், நிறைய வாட்டி போட முடியல. ஆனால் நான் இது எடிட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நானே தான் பண்ணணும், நானே தான் பேசணும். தனியாக செய்கிறதுனால எடிட் பண்ணலாம் யாரும் கிடையாது. இருந்தாலும் பசங்க பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு படிக்கிற வேலையே கரெக்டாக இருக்குது. எனக்கு 3 பசங்க. பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி குத்தியாச்சு. சின்ன பொண்ணு காலேஜ் படிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பையன் 11th படிக்கிறான். அப்போயும் எண்ணெய் பற்றல பாருங்கள், எண்ணெயே தெரில, எங்கே இருக்குன்னே தெரில. நான் 2 தான் வாங்கி வச்சேன். 2 நான் 1 கிலோ மாதிரி தெரிஞ்சது. இந்த 1 கிலோ 1.5 கிலோ இருக்கும் பொழுது. ஆனால் மிளகா வெறும் மிளகாத்தூள்ல காஷ்மீர் மிளகா, அது என்ன சொல்லுவாங்க, புல்லட் மிளகாவாம், அந்த மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் நான். எனக்கு போடணுன்னு எல்லா வீடியோ போடணுன்னு தான் ஆசை. டக்குன்னு ஞாபகம் வராது, எடிட் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது அந்தளவுக்கு. நானே எல்லாம் பண்ணனால பண்ண முடியல. இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். போட்டேன். தனியாத்தூள் கொஞ்சம் போட்டேன், அதையும் கொஞ்சம் போட்டேன். சும்மா நிறையலாம் இல்லை, கொஞ்சம் தான். ஒரு கைப்பிடி அளவுக்கு இவ்வளோ வெந்தயம், இவ்வளோ கடுகு, இவ்வளோ மிளகு வந்து கொஞ்சோண்டு போட்டால் போதும். இவ்வளோ இருந்தால் போதும். தனியா இவ்வளோ தூரம், இவ்வளோ இருந்தால் போதும். நான் அளவு சொல்லாமல் அரைச்சி வச்சிட்டேன், பொடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு சிலருக்கு அளவு சொல்லணும்ல, அதுக்காக தான் கை காமிச்சேன். இல்லை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கூட பார்த்துக்கலாம். நீங்கள் அளவு தெரியலன்னா ஒரு சிலர் கேட்பாங்கள்ல, அளவு தெரியல, நீங்கள் அளவு தெரியாமல் போட்டீங்க அப்படின்னு. கிண்டிகிட்டே இருக்கணும். வெங்காயம் போட்டேன், மஞ்சத்தூள் போடல. நான் போடுறேன் மஞ்சத்தூள், ரொம்பலாம் இல்லை, சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். சின்ன ஸ்பூன் தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஊறுக்காவை.
அது ஆறுட்டதுக்கப்புறம் தானே போட போகிறோம். மேலே வச்சுருந்தேன், இப்போ தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் போட்டு வச்சிட்டோன்னா கெட்டு போகாது ஒரு நாளைக்கு. பாட்டில்னா சில்வரு அப்புறமா பிளாஸ்டிக் அந்த மாதிரி வச்சோன்னா நமக்கு கெடுதல். முன்னெல்லாம் அந்த காலத்துலலாம் அதெல்லாம் சொல்லுவாங்களே, பீங்கானில் வைப்பாங்க, சீக்கிரம் கெட்டு போகாது. உப்பு ஜாடியில் வச்சா சீக்கிரம் கெட்டு போகாது. நான் உப்பு ஜாடிலாம் வச்சில்ல, இருந்தது நான் உடச்சிட்டேன். அதனால் நான் பாட்டில் தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ பாட்டில் தான் போட போகிறேன். நான் இது ஊறுகாய் முடிஞ்சிச்சு, ரெடி பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் அதில் போட போகிறேன். ஊறுகாய் ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். மகாலட்சுமிக்கு உகந்தது ஊறுகாய். நம்ம ஊறுகாய் எவ்வளோ செஞ்சு வைக்கிறோமோ அடிக்கடிக்கு ஊறுகாய் இருக்கணும் எப்போவுமே வீட்டில். நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பீஸ்லாம் தெரியும் பார்த்தா இது பாருங்கள், ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக கொல கொலன்னு இருக்க நல்லா இருக்காதுல்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக கையில் வடிகட்டல அரைச்சிட்டு இது மாதிரி அரைக்கிறதுக்கு முன்னாடி 4 அரிஞ்சிட்டு இந்த மாதிரி அதை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி நம்ம பூஜை பாத்திரோட கடிக்கலாம். அதில் க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுட்டு இது பூஜை பாத்திரம் கழுவி வச்சுக்கலாம். வெங்காயம் பாத்திரம் எது இருந்தாலும் கழுவலாம். எனக்கு எப்படி பேசணும், என்ன பேசணும், அதாவது எப்படி சொல்லணும்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுவேன், சரிங்களா? அதனாலே நான் எதுவும் போடுறதுக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். எனக்கு எடிட் பண்ணி சொல்ல தெரியாது ஓரளவுக்கு. அது நான் டிப்ஸாக சொல்ல வந்தால அது சொல்ல தெரியாமல் மாற்றி விட்டேன். நம்ம எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வீடியோலாம் போடுற மாதிரி இல்லை, முடியும் போது போடுவேங்க. எனக்கு அடிக்கடிக்கு வீடியோ போட முடியாது, எனக்கு அவசரமாக செய்வோமா, அதில் வீடியோலாம் எடுக்க முடியாது. எங்கள் வீட்டில் தெரியாமல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நான் தெரிஞ்சால் திட்டுவாங்க. சரி, ஓகே. இன்னும் எண்ணெய் பத்தலை, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் பத்தலை, இந்த எண்ணெய் ஊற்ற போகிறேன். நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உப்பு 2 பிடி போட்டிருக்கேன், ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிட்டேன் உப்பு. அதே அளவுக்கு தான் மறுபடியும் போட்டேன். மறுபடியும் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் நிறைய மிதக்கிற மாதிரி இருந்தால் தான் ஊறுகாய் கெட்டு போகாது. வினிகரெலாம் நம்ம எதுவும் போட போதில்லை, சூடு பண்ணி வைக்கிறனால அதனால் கெட்டு போகாது. ஸ்டோர் பண்ணி பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு போகிறோம். ஃப்ரிட்ஜில்னாலும் வெளியினாலும் கெட்டு போகாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டு மறுபடியும் கூட சூடு பண்ணிக்கலாம். தக்காளி தொக்கு சூடு பண்ணுற மாதிரி சூடு பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. அது மாதிரி தெரிஞ்சதுன்னா வெயில் இருந்தால் வெயிலில் வைக்கலாம், வெயிலில் வைக்க முடியலன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணும் போது நம்ம சூடு பண்ணி ஆற வச்சுட்டு திருப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த காலத்துலாம் 4 கிலோ 50 கிலோ 10 கிலோ 20 கிலோ போடுவாங்க. இப்போ நம்ம 1 கிலோ போடுறது ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறது, இப்போ இருக்க சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு. சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி. இதில் சாப்பாடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ சாப்பாடு இந்த டைமில் சாப்பிட மாட்டேன். நான் 6 மணிக்கே சாப்பிட்ருவேன், 6 6:30 சாப்பிட்ருவேன் பொழுதோடு. இப்போ மணி 9 ஆயிடுச்சு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஊறுகாய் ரெடி. உங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் வச்சு காமிக்கிறேன். சாமிக்கிட்ட தான் முதல்ல வைக்க போகிறேன். பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் ரெடி பண்ணிட்டேன், சாமிக்கு வச்சுருப்பேன். வச்சுட்டேன் பாருங்கள். எங்கள் குலதெய்வம் சாமி, அவங்கக்கிட்ட எது வச்சாலும் செஞ்சதும் அவங்கக்கிட்ட வச்சுருவேன். வச்சுட்டு சாப்பிட்டா அது ஒரு திருப்தி. மொத்தமாக எடுத்து வந்து வைப்பேன், அதை உங்களுக்கு காமிக்க முடியல. அது இங்கே வச்சா பூனை நாயெல்லாம் இருக்குது எங்கள் வீட்டில், அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, இப்படியே அப்படியே வருவாங்க. அதனால் மேலே கொஞ்சமாக வச்சுருக்கேன், மூடி தான் வைக்கணும் கீழே வச்சா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிவுது. வணக்கம், நன்றி.